ஐஃபோனோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்து வதந்தி மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் அவங்க எடுக்கிறதா முடிவு இல்லை. ஆனால் இப்பவும் சரி இந்தியாவில் வந்து அவங்களோட காம்பனன்ட்ஸ் வந்து மேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து மறுபடியும் இன்டர்நெட்டில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. பட் வந்து இது யாரும் நம்ப வேணாம். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் இன்னும் 2-3 வருஷத்துக்கு, 2-3 வருஷம் இன்னும் 5 வருஷத்துக்கு இந்தியாவில் வந்து ஆப்பிளோட காம்பனன்ட்ஸ் எதுவுமே வந்து அவங்க சைட்லேருந்து கொண்டு வர மாட்டாங்க. இனிமேல் லான்ச் ஆக போகிற ஏர்பாட்ஸில் அவங்க புதுசாக என்ன கொண்டு வரப்பாங்க, இன்ஃப்ராரெட் கேமரா வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃப்ராரெட் கேமரா எதுக்குன்னா நம்மளோட ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஸ்டெப் தான் இது. ஸோ இந்த மாதிரி மானிட்டைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் எவ்வளோ இருக்குன்ட்டு நம்மளோட மொபைலில் வந்து நம்ம ட்ராக் பண்ணியே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். February 1 யூபிஐயில் ஒரு சில ரூல்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு சில சேஞ்சஸும் நிறைய மாற்றிருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் வந்து யூபிஐயில் வந்து அந்த அட்ரஸ் அடிக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணுவோம்லாம், அட்டு, ஹேஷு, இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்லாம், அதை வந்து இனிமேல் வந்து இப்போ இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க யூபிஐ சைட்லேருந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்க சைடில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ரூலை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்களோட கூகுள் பே, ஃபோன்பேல யூபிஐ அட்ரஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட யூபிஐ ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, டெலீட் பண்ணிவிட்டு. அப்படி இல்லைனா அது வாண்டடாக வந்து டெலீட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். சோனியோட PlayStation 6க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 2027 தான் வருது. சோனியோட PS5 வந்து சக்கப்போடு போட்டு வருது கேமர்ஸ் மத்தியில். அதே மாதிரி இந்த சோனியோட PS6மே சரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுருக்காங்க கேமர்ஸ். அதனால் இது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அவங்க சைடில் மென்ஷன் பண்ணிக்க 2027 தான் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வருஷம் கேமர்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நத்திங் சைட்லேருந்து 2A+ அதுக்கப்புறம் வந்து என்ன மொபைல் லான்ச் ஆகும்போதுன்னா நத்திங்கோட 3A மொபைல் தான். ஸோ அந்த மொபைலில் வந்து ஸ்பெக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஸ்பெக்ஸ் வரும் அப்படிங்கிற நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து 6.8 ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட்டு. இதில் வந்து ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3 ப்ராசர் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்துருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேம் செட் தான், 50-58 ரியர் கேமரா அந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 MBக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும், இதில் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஓஎஸ் நத்திங் OS 3.1 கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. Android 15 அந்த மொபைல் ரன் ஆகுமா சொல்லியிருக்காங்க.